லக்ஷ்மி பூஜை முறை. உலகில் தேவைகளை நிறைவாக்கி நிம்மதி தரும் சாதனை லக்ஷ்மி வழிபாடு. பூஜையில் நமது மனித சக்தி ஆக்க சக்தியாகவும் ஊக்க சக்தியாகவும் மாறி வெற்றியும் நிறைவும் தரும். நிலையான செல்வத்திற்கு சங்கு ஓம் சக்கரத்தை மாக்கோலமிட்டு விளக்குகளை மேலே வைக்கவும். வெற்றிலை பாக்கு 2 பழம் வைத்து தரப்பட்ட மந்திரங்களை முறைப்படி ஜெபித்து பூக்களை கோலங்களில் போடுங்கள். ஓம் கம் கணபதியே நமக, ஓம் மகாலட்சுமி நமக, ஓம் கஜலக்ஷ்மி நமக, ஓம் தனலக்ஷ்மி நமக, ஓம் ஜெயலக்ஷ்மி நமக, ஓம் சந்தானலக்ஷ்மி நமக, ஓம் சீதாலக்ஷ்மி நமக, ஓம் தைரியலக்ஷ்மி நமக, ஓம் தானியலக்ஷ்மி நமக, ஓம் வித்யாலக்ஷ்மி நமக ஒரு முறை சொல்க. பின்னர் இவற்றை சொன்ன பின்னர் ஓம் மகாவிஷ்ணு மகாலட்சுமி நமக என்ற மந்திரத்தை 108 முறை சொல்ல வேண்டும். பூர்வ மத்தியில் கடவுளை நினைத்து ஜபிப்பது நல்லது. திருமணம் நடைபெற மற்ற மந்திரங்களோட திருமணம் நடைபெற ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கமலதரணி மகாலட்சுமி ஸ்வாஹா 1008 முறை சொல்ல வேண்டும். கணவன் மனைவி ஒற்றுமை ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கமலதரணி யஸ்யாயை நமக 108 முறை. செல்வம் சேர ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கமலதரணி ஸ்வர்ணாயை நமக 108 முறை. வேலை காரிய சித்திக்கு ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கமலதரணி ஈஸ்வரியை நமக 108 முறை. வழக்கில் வெற்றிக்கு ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கமலதரணி சத்யை நமக 108 முறை. கல்வி மேன்மை ஓம் பிங்களாயை நமக 108 முறை. உடல் நலம் பெற ஓம் ஸ்ரீம் தன்வந்திரியை நமக 108 முறை. ஓம் நித்யபுஷ்டாயை நமக 108 முறை. ஓம் ஸ்ரீ அஸ்வினி தேவதாயை நமக 108 முறை. செப்பு டம்ளரில் தண்ணீரில் ஜெபித்து குடிக்கவும். எல்லா வெற்றி பாதுகாப்புக்கும் ஓம் ஆம் ஹ்ரீம் ஹ்ரோம் ஏகி பரமேஸ்வரியேவா 108 முறை. குடும்ப மேன்மைக்கு ஓம் ஹ்ரீம் சத்யநாராயண நமக 108 முறை. தீய சக்தியை விளக்க ஓம் ஓம் சிவாய நமக 108 முறை. ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே 108 முறை. ஓம் ஜுவாலமுகி மம ரட்ச ரட்ச ஸ்வாஹா 108 முறை. கும்பம் வைத்து ஜபித்து தெளித்து குளிக்கவும். நல்ல குழந்தைகள் பெற ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் தேவகி சுத கோவிந்த வாசுதேவ ஜகத்பதே தேஹி மே தனயம் கிருஷ்ணத்வாமகம் சரணம் கதக 16 முறை வெண்ணெய் பால் படைத்து 16 முறை சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். நாகதோஷ கிரகதோஷ பரிகாரம் செய்வது நல்லது. 10வது குபேர மந்திரம் ஓம் யட்சாய குபேராய வைஸ்ரவணாய தனதான்யாதிபதே தனதான்ய சம்ருதிம்மே தேஹிதா அபயஸ்வாகா 21 முறை அல்லது 51 முறை சொல்ல வேண்டும். நவகிரக மந்திரங்கள் நமது முன் கர்மவினை விதியாகி நமக்கு பல துன்பங்கள் தருகின்றன. விதியை நடத்துவது நவகிரகங்கள். மந்திரங்களின் மூலம் அவற்றின் கதிர்களை சாதகமாக்கி வெற்றியும் அமைதியும் காண அவசிய முதல் கடமை நவகிரக வழிபாடு. ஓம் சூரிய தேவாயை சாதகாய ஸ்வாஹா, ஓம் சந்திர தேவாயை சாதகாய ஸ்வாஹா, ஓம் அங்காரக தேவாயை சாதகாய ஸ்வாஹா, ஓம் புத தேவாயை சாதகாய ஸ்வாஹா, ஓம் குரு தேவாயை சாதகாய ஸ்வாஹா, ஓம் சுக்ர தேவாயை சாதகாய ஸ்வாஹா, ஓம் சனீஸ்வர தேவாயை சாதகாய ஸ்வாஹா, ஓம் ராகு தேவாயை சாதகாய ஸ்வாஹா, ஓம் கேது தேவாயை சாதகாய ஸ்வாஹா. ஒவ்வொன்றையும் 9 முறை ஜெபிக்க வேண்டும். நாகதோஷ பரிகாரம் செய்தால் நல்லது. அதற்கு 2 வெள்ளி நாகங்கள் வாங்கி பொட்டுப்பூ வைத்து ஓம் நாகராஜய நமக என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லி தீபதூபம் காட்ட வேண்டும். 48 நாட்களுக்கு பிறகு கோயிலில் அபிஷேகம் செய்து ஐயனாருக்கு தானம் தந்து வர வெற்றி உண்டாகும். நன்றி. முருகனுக்கு செவ்வாய்க்கிழமையில் விரதம் ஓம் சரவணபவ ஐம் க்ளீம் சௌம் எனக்கு செவ்வாய் கிரக தோஷத்தை நீக்கி ஒரு நல்ல வாழ்வை தர ஸ்வாகா 108 முறை ஜெபித்து வர நல்லது. செவ்வாய்க்கிழமையில் ஒருவருக்கு அன்னதானம் தருவது நல்லது.